பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. காதல் என்பது பொது உடைமை, லென்ஸ் போன்ற திரைப்படங்களின் இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், உங்களோட மூவி காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக ரன் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி ரிசப்ஷன் தான் எல்லா சைட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த சப்ஜெக்டை பேசுற ஒரு தமிழ் படம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமால ரிலீஸ் ஆகுறது இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ். ஸோ நீங்களே அடுத்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். பிகாஸ் ரொம்ப கல்ச்சுரல் டிபெண்டா இருக்கிறதால பீப்புள் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த ப்ராடான மைண்ட் இருக்குமான்னு தெரியாது. நீங்க எப்படி இதை தைரியமா ஓகே நான் பண்றேன் தமிழ்ல அப்படின்ட்டு ஒரு அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்தது? அது அந்த கான்ஃபிடென்ட் அப்படிலாம் நான் யோசிக்கல. இது பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே தமிழ்ல பண்ண வேணாம் அப்படின்ற சஜஷன்ஸ் தான் நிறைய பேர்கிட்ட இருந்து வந்தது. அதனாலேயே நான் ஏன் இந்த தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். எல்லாரும் என்ன மலையாளம் இல்லை ஹிந்தியில் இதை பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஆடியன்ஸ் பற்றி எல்லாம் தெரிகிற மாதிரி பேசுனாங்க எல்லாரும். இல்லை அப்படி கிடையாது, டெஃபினட்டாக ஒரு கதை தான் எல்லாத்தோட பேஸ். ஸோ டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா ஆடியன்ஸை நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோம், கொடுத்ததே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க அதை ரசிக்கிறதுனால அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுன்ற ஒரு தப்பான ஒரு ஐடியாக்குள்ளே நம்ம இருக்கோம். ஸோ அது சரியில்லை அப்படின்றது என்னோட கருத்து. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால தான் நான் இந்த படத்தை எடுக்கலாம்னு நினச்சேன். என்னோட ப்ரீவியஸ் படங்களும் அப்படி தான், லென்ஸ் அப்படி தான், தலைக்கூத்தலும் வேற ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகே சார், காதல் என்பது பொது உடைமைன்னு டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்ன? அந்த பாட்டு தான், இளையராஜாவோட பாட்டு ஒன்று இருக்கு, ஜனகராஜ் பாடுவார், காதல் என்பது பொது உடைமைன்னு அந்த பாட்டோட பிகினிங் டைட்டில் வரும். முதல்ல இந்த படத்துக்கு நான் பேர் வச்சது பட்டர்ஃப்ளை அப்படின்னு வச்சேன். ஏன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கொக்கூன்ல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே வர்ற மாதிரி ஒரு பொண்ணு, ஷீ இஸ் கமிங் அவுட் அபவுட் ஹர் செக்ஷுவாலிட்டி டு ஹர் மதர் அப்படின்றதான் இந்த கதை. ஸோ முதல்ல பட்டர்ஃப்ளைன்னு தான் வச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் எதிர்ச்சியாக இந்த பாட்டு கேட்டேன், காதல் என்பது பொது உடைமைன்ற பாட்டு டிவிலே எப்பயோ ஈவினிங் டைமில் கேட்டேன். இந்த ரொம்ப ஆப்டா இருந்தது இந்த என்னோட கதைக்கு. காதல் என்பது பொது உடைமை, லவ் நோ ஒன் ஓன்ஸ் லவ், லவ் இஸ் நோ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி, நல்லா இருக்கே அப்படின்னு தான் அந்த டைட்டில். அதே மாதிரி இந்த கதை எப்போ டெவலப் ஆச்சு சார்? எப்போ இதை படமா ஆக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க? லென்ஸ்ன்ற படம் முடிஞ்சு எனக்கு பெரிய வாய்ப்புகள் வரல. அப்போ நான் மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணேன். அது ஜஸ்ட் 6 hours ஷூட் பண்ணேன், வித்தவுட் ஸ்கிரிப்ட் ஆர் எனிதிங். சார் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அது எடிட் பண்ணுறதுக்காக, அது எடிட்டே பண்ணல, நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன். அது எடிட் பண்ணுறதுக்காக பெங்களூர் எடிட்டரை மீட் பண்ண போனேன். அங்கே இந்த மஸ்கிட்டோ ஃபிலாசபியோட ஹீரோ என்னோடய ஃப்ரெண்டு தான். அவரை மீட் பண்ணி மார்னிங் அந்த எடிட்டரை மீட் பண்ணலான்னொன்னே, அன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போர் அடிச்சிருந்தது. அவன் சொன்னான், இந்த கன்னடா இண்டஸ்ட்ரியில் 18 lakhs அப்படி தே கிவ் கிராண்ட் ஃபார் மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஸோ 18 lakhs ஒரு படம் பண்ணிடலாம், லெட் அஸ் ரைட் அ ஸ்டோரி அப்படின்னு ஆரம்பித்தது தான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு சென்னை அண்ட் அப்போ தான் தமிழில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் லென்ஸ் ரிலீஸ் ஆச்சு. லென்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் கேம் ஆன் போர்டு. அண்ட் தென் அவரும் பண்ணுறேன்லாம் சொல்லி வந்தார். பட் இந்த கண்டென்ட் இப்படி இருக்கிறதுனால ஹீ பேக்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் மூமெண்ட். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் கேஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருந்தது. பட் தென் அப்படியே நின்றுடுச்சு. பண்ணால் நான் தமிழில் தான் பண்ணுவேன்னு அப்படியே வச்சுட்டேன். தென் தலைக்கூத்தல் ஹேப்பண்ட் அண்ட் திஸ் மஸ்கிட்டோ ஃபிலாசபி நான் ஏன் சொன்னேன்னா, அது ரிலீஸ் ஆகி ஜியோ பேபி அதை மூவியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் அவரோட கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகுது. அது பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூசர்ஸ் தமிழ் படம் பண்ணணும்னு என்கிட்ட வராங்க, ஜியோ பேபி வராரு. இந்த கதையை சொல்கிறேன், படமாச்சு. ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை கண்டிப்பா தமிழ் சினிமால எடுக்கணும், மக்கள் பார்க்கணும்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும்ல? இந்த கதை எடுக்கிறதுக்காக எந்த விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு? ஒன்று நான் சொன்னது இல்லையா, அந்த கோவம் ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்றது. இதோட மெயின் கரு எங்கே ஆரம்பிச்சதுன்னா, என்னோட ஒரு நண்பர் ஒரு வீடியோ
சாங் வீடியோ பண்ணோன்னு என்கிட்ட கேட்டார். நான் இந்த ஐடியா சொன்னேன், ஒரு பட்டர்ஃப்ளைலேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே வருது, பேரலாக ஒரு பெண் வந்து டான்ஸ், ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் மாதிரி டான்ஸ் ஆடுறா, பட்டர்ஃப்ளையோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அம்மா கிட்ட த்ரூ டான்ஸ் ஷீ இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹர் யூனோ ஷீ இஸ் ஓப்பனிங் அப் டு அவர் மாம், இந்த கான்செப்டாக பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஐயோ இது நான் பண்ண வீட்டில் காட்ட முடியாது, அண்ட் ஹவ் கேன் ஐ பப்ளிக்லி ஷோ இட் ஆன் யூடியூப்ன்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொன்னார். ஸோ தட் வாஸ் த பிகினிங் பாயிண்ட் ஆக்சுவலி. அப்போ தான் நினச்சேன், ஸோ இவ்வளோ ஒரு முரண் இருக்கே இந்த விஷயத்துக்கு, ஸோ இதை தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி படித்தேன், அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே அதை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது. அண்ட் சார் நெக்ஸ்ட் உங்கள் படத்தோட ஹீரோயின் லிஜோ மோல், ஸோ எப்படி அவங்கள வந்துட்டு இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சூஸ் பண்ணீங்க? லைக் எனக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் வேணும்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இது ஃபெஸ்டிவல் படமாக பண்ணால் அகெயின் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக போயிடும், எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து சேராதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஜியோ பேபி சின்ஸ் இஸ் ஃப்ரம் கேரளா, அவருக்கு லிஜோ மோலை தெரியும். நானும் அவங்கள வந்து செங்கனியா ஜெய்பீமில் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னு அவங்ககிட்ட பேசினோம். பேசி நான் என்னோடய ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். படித்த உடனே அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்க, டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. ஓகே, அதே மாதிரி ரோஹிணி அவர்கள் எப்படி வந்தாங்க, வினீத் எப்படி வந்தாங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, அம்மா அப்பா ரோல். அவங்க வந்து ஆக்சுவலாக எப்படி வந்தாங்க படத்துக்குள்ள? ரோஹிணி மேம் வந்து ஜியோ பேபியோட ஒரு ஷார்ட் ஆந்தாலஜி சீரீஸில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்போ ஜியோ பேபிகிட்ட கேட்டேன், மேம் கிட்ட கேட்டு பார்க்கலாமா, தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் நம்பர் கொடுத்து நான் பேசி ஸ்கிரிப்ட் அமிச்சேன். அப்படி தான் அது நடந்தது. அது எல்லாமே நடந்து அந்த கேஸ்டிங் முடிஞ்சது. லிஜோ அண்ட் லிஜோட பேர் அனுஷா பிரபுன்னு ஒரு தியேட்டர் ஆக்டர், அவங்க மஸ்கிட்டோ ஃபிலாசபியில் நடிச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தது லாஸ்ட்டு ஆஃபீஸ்லாம் போட்டு ஷூட் போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் வினித் சாரை கேஸ்ட் பண்ணேன். ஏன்னா அந்த ரோல் மட்டும் என்னால் கேஸ்ட் பண்ணவே முடியல, எனக்கு ஐ டென்ட் ஃபைண்ட் சம் ஒன் ஆப்ட். அப்போ தான் தெலுங்கு படத்தில் அவர் ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காருன்னு என்னோட ஏடி ஒருத்தர் கொண்டு வந்து காமிச்சார். அப்போ தான் நான் கரெக்டாக இருப்பாருன்ட்டு அவரோட நம்பர் வாங்கி கால் பண்ணி ஸ்கிரிப்ட் அமிச்சு இமீடியட்டாக சீக்கிரமாகவே படிச்சிட்டார். அவர் படித்து இமீடியட்டாக கால் பண்ணி ரொம்ப நேரம் அதை பற்றி பேசினார். டெஃபினட்டாக பண்ணுறேன்னு ஹி ஆல்சோ கேம் ஆன் போர்ட். தென் வி ஹேட் அ ஒர்க் ஷாப் வித் ஆல் தி ஆக்டர்ஸ். எல்லாருமே அதெல்லாம் படித்தாங்க. இட் வாஸ் ஃபன். அப்படி தான் தட்ஸ் ஹவ் the team got formed. Yeah. Okay. And next இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சார் ரொம்ப கம்மியான லைட்டிங்ல ரொம்ப சட்டிலா நீட்டா ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ யார் அந்த மேஜிக் பண்ணாங்க, அவரை பத்தி சொல்லுங்க. இல்லை கம்மியாக அப்படி பண்ணல. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் வெரி ரியலிஸ்டிக். நான் ரியலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் போவேணான்னு தான் இந்த படத்துக்கு நினச்சேன். என்னோட மற்ற படங்கள்லாம் ரியலிஸ்டிக்காக ட்ரீட் பண்ணியிருக்கேன். பட் இது இன்னும் கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதாரு ரொம்ப கலர்ஃபுல். அண்ட் இட்ஸ் ஆல்சோ லவ் ஸ்டோரி. You can also call it a rom-com, drama, social drama, whatever. அவர் பேர் வந்து ஸ்ரீ சரவணன். பிரேம் 96 பிரேமோட அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற விஜய் சேதுபதி படத்தோட கேமராமேன். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசென்ட்லி மோகன்லாலோட படம் எம்புரான், இட்ஸ் அப் ஃபார் ரிலீஸ். சுஜித் வாசுதேவோட அசோசியேட், அவர் அந்த படத்தோட மெயினாக அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தனா பிரேம் அப்படின்ட்டு. தனா வந்து பிரேமோட வைஃப். அவங்க வந்து படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க தான் சரவணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து ஆஸ் அ டேரக்டராக ஒரு சீனும் வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அவுட்புட் சூப்பராக வந்த ஒரு சீனா எந்த சீன் சொல்வீங்க? அதில் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் சீன் தான் பேசிக்லி. அந்த ஒரு பரிமாணத்துலேயும் அந்த ஒரு டைமென்ஷனில் ரோஹிணி மேடமையோ இல்லையா வினீத்தோ லிஜோவையோ யாரையுமே நீங்கள் இது வரைக்கும் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸோ அந்த ஒரு டைமென்ஷனில் நீங்கள் டெஃபினட்டாக அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க இது வரைக்கும். அது வந்து நான் கதையாக எழுதினேன், பட் நான் பார்த்தது அவங்க கொடுத்தது வந்து மோர் தென் 100%. ஆர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமென்ஷனில் தான் அந்த சீன் வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிது. சினிமா சைடில், இண்டஸ்ட்ரி சைடில் நீங்கள் ப்ரிவியூவோ அந்த மாதிரி காமிக்கும்போது என்ன சொன்னாங்க? இண்டஸ்ட்ரி சைடில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலாஜி தரணியன் சார் பார்த்துருந்தாரு. அப்புறமா நம்ம மான்ஸ்டர் படம் டைரக்டர் நெல்சனாக இருந்தாலும், எஸ்.ஏ. சூர்யாவோட படம் அது ஆக்சுவலாக நெல்சன், அப்புறம் பக்ஸ் நடுவில் கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு ஒரு தரத்துலேருந்து
கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி லென்ஸ் வந்து பைலிங்குவல் ஃபிலிம். மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆடியன்ஸ் அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆடியன்ஸ்ல என்னென்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? ஆடியன்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்லைங்க. ஓகே. டிஃபரன்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ்ல தான். அந்த கிரியேட்டர்ஸ் தான் ஆடியன்ஸை அப்படி இப்படி மாத்துது. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் மலையாள சினிமாவில் வந்த மாதிரியே நிறைய சினிமாக்கள் வந்திருக்கு. அதை ஆடியன்ஸ் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கிரியேட்டர்ஸ் மாதிரி ரிப்பீட்டான விஷயத்தை கொடுத்து வடிக ரீதியாக ஒரு சக்ஸஸ் வருதுன்றதான் அதே ரிப்பீட் பண்ணுறதுனால ஆடியன்ஸும் அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே. மலையாளத்தில் அப்படி இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்க்கு அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன் நான் சேம்னு சொல்கிறேன்னா, அந்த படங்கள் இங்கே நல்லா ஓடுதே, சூப்பராக இருக்குது மலையாளம் படம் நல்லா. இன்ஃபேக்ட் என்னோட கோ டைரக்டர் ரவி அப்படின்றது என்னோட அதிகமாக மலையாளம் படம் பார்த்துருக்காரு. நான் எதனா சொன்னேன்னா அவர் கரெக்டாக அதில் யார் நடித்தா, யார் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர் வரைக்கும் சொல்லுவார். ஸோ இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் அதிகமாக மலையாளம் படம் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு ஆதங்கம், ஏன் அங்கே இருக்கிற மாதிரி படங்கள் இங்கே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் ஆர் சேம். அதே மாதிரி லவ் இஸ் யூனிவர்சல் சார், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த மூவி வந்து நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது எந்த ஏஜ் குரூப்? எல்லா ஏஜ் குரூப். இதுல எல்லா விதமான லவ்வும் இருக்கு. ரோஹிணி அண்ட் ஹர் ஹஸ்பண்ட், அப்புறமா லிஜோ மோல், தட் இஸ் சாம் அண்ட் யூனோ அனுஷா, அவங்களோட லவ் இருக்கு. அப்புறமா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பிகாஸ் there is a character called Ravindra who is a friend of them both and how he helps them come together or separate. Anyway, அது நான் சொல்லனா பின்ன பார்க்காதவங்களுக்கு நான் கதையை சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அது தவிர இந்த வீட்டில் மெய்டாக இருப்பாங்க தீபா அக்கா. தீபா ஷி ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். நீங்கள் கேட்டிங்களா, அவங்க ஒரு சர்ப்ரைஸ் யூனோ element for the film, and during shoot I used to call her Lady Mohanlal. She's very spontaneous. She's very spontaneous actor. She's a fantastic actor. அவங்க ரியலி ரொம்ப சர்ப்ரைசிங். எல்லாருமே அவங்களுக்கு தான் கைத்தட்டல் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி தியேட்டர்ஸில். ஷீ இஸ் ரியலி யூனோ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஆக்சுவலாக. அதே மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்துல. ஸோ ஒரு டைரக்டரா எடிட்டிங் வந்து நீங்க எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணீங்க? நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வந்து ஃபுல்லா வந்திருக்கா? எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு அவுட்புட் தான் ஆக்சுவலாக வந்திருக்கு. சினிமா தேசே நான் சொன்னதில்லை, ஜாம்பவான்கள் சொல்லியிருக்காங்க, யார் சொன்னால் ஞாபகம் இல்லை. சினிமா இஸ் மேட் ஆன் த ரைட்டிங் டேபிள் அண்ட் தி எடிட்டிங் டேபிள். ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் வெல். ஷூட்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும், யூ somehow shoot it, then it is made on the editing table. ஸோ இந்த படத்தோட எடிட்டர் டேனி சார்ல்ஸ் மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற படத்தில் தான் அவன் என்ன கண்டுபிடிச்சான். Because he came to me and said he wanted to work with me, and then he worked with me in தலைக்கூத்தல். அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு எடிட்டர் அவன். ஏன்னா இப்போ இருக்கிற சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ சினிமா எடிட் பண்ணுறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை, ஃபார் மீ டஸ் நாட் ஒர்க். நம்ம ஒரு கதையை சொல்லும்போது அந்த எடிட்டுக்கு ஒரு ரிதம் இருக்குது, அந்த கட்டிங்க்கு வந்து ஒரு எமோஷ்னலான சில பாயிண்ட்ஸ் இருக்குது, வேர் யூ கட் த ஃபிலிம். அதுதான் எடிட் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அது வந்து நான் புரிஞ்சுக்கிற மாதிரி அவன் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ மோர் தென் மீன்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில் இருக்கான், அங்கேருந்து எடிட் பண்ணோம், ஹி சென்ட்ஸ் மீ ஃபுட்டேஜஸ், ஐ சென்ட் இட் பேக், அண்ட் தட்ஸ் ஹவ் நவ் வி ஆர் ஒர்க்கிங். சினிமா டைமில் வி சிட் டுகெதர் அண்ட் எடிட். ஸோ எடிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த ஃபுல் படம் ஆல்மோஸ்ட் நடக்கிறது ஒரு வீடுக்குள்ளே, போர் அடிக்காமல் எல்லா விஷுவல்ஸும் மாறி மாறி வரணும், எமோஷன்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகணும். அப்படின்னும் போது ஒரு எடிட்டரோட ஜாப் இந்த படத்தில் வந்து மிக 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 முக்கியம். அது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் டேனி சார்ல்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பரான லவ் ஸ்டோரியில சாங்ஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணுவாங்க சாங்ஸோட. சாங்ஸ் எவ்வளோ அழகா வந்திருக்கு? ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆக்சுவலி இனிஷியலி படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தது, அது உமாதேவின்ற லிரிக்ஸ் ரைட்டர், ஷீ இஸ் வெரி பாப்புலர், நிறைய படங்கள் அவங்க பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டே படத்தில் அந்த அவங்களோட லவ் சாங் காதல் பாட்டு இது வரைக்கும், அதுவும் நான் இது வரைக்கும் ஐ வில் ஸ்ட்ராங்லி கிளைம் தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்தது கிடையாது, இந்தியன் சினிமாலையும் வரலன்னு நினைக்கிறேன் நான், ஐ டோன்ட் நோ. பட் ஸோ அது எனக்கு நான் டெஃபினட்டாக இந்த படத்தில் ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் அவங்கள வச்சு பாட்டு என்கிட்ட கிடையாது, நான் பாட்டே இல்லாமல் தான் இந்த மொண்டாஜ் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சேன். அவங்க அதை பார்த்தாங்க. அதே மாதிரி தான் மியூசிக் டைரக்டரும் அதை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டு தீயாய் மோதும் கண்கள் செந்தாழமை அப்படின்ற அந்த
வரிகள் அந்த பாட்டு உருவானது அப்படிதான். அவங்க அதை பார்த்து தான் எழுதினாங்க. ரொம்ப பிரமாதமாக எழுதி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் இந்த படம் வந்துட்டு லைக் நீங்கள் ஒரு சூப்பரான லவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பட் பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு எஜுகேட்டடாக இருக்காங்க, இல்லை எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சவங்களா இருக்காங்கன்னா அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. பட் ஒரு பிடிமானமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சொன்னது வந்து ஒரு சிச்சுவேஷன். நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஒரு உலகத்தில் தான் எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த உலகம் ஒவ்வொரு மாதிரி. நம்ம நம்பிக்கைகள், நம்ம படித்தது, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதை சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உலகத்தை கொஸ்டின் பண்ணுற மாதிரி, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப வயலண்ட்டாவோ இல்லாட்டினா அதிர்ச்சியாவோ இல்லை என்ன சொல்கிறது சோகமாவோ அக்செப்டே பண்ணிக்க முடியாத அக்செப்ட் பண்ண முடியாத டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணலன்னா ஒன்று நம்ம வயலண்ட் ஆகும், இல்லை நம்ம அழுவ ஆரம்பிச்சிருவோம், இல்லை நம்ம பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சு அதை கேலி பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி விதத்தில் தான் நம்ம வந்து மனிதனாக ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறமோ இல்லை பண்ணுறதுக்கான அந்த தூண்டுதல் வருது இல்லையா, ஏன் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். நான் ஏன் சிரிக்கிறேன், நான் இதுக்கு ஏன் அழுகுறேன், இல்லை நான் ஏன் இதுக்காக கோவப்படுறேன், இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் இன்னொரு புரிதலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யங்ஸ்டர்ஸ்னு இல்லை, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். எனக்கும் இதே தான். இப்போ என்னோட ஒரு வேர்ல்டு இருக்குது, அதை ஷேட்டர் பண்ணுற ஒரு விஷயம் வந்தால் டெஃபினட்டாக என்ன நான் பண்ணுவேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இது என்ன, இது நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கலாம்ல, மனுஷன் தானே. ஸோ இப்படி மனிதர்களாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கையாண்டோம்னா த வேர்ல்டு வில் பி a better place அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். இது ஷாக்கிங்காக இருக்கும். பட் இருக்கட்டும், நீங்கள் கேலி பண்ணுங்க, திட்டுங்க, கத்துங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஃபைன். பட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். டோன்ட் சிம்ப்ளி பிளைண்ட்லி ரிடிக்குல் எனிதிங். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை கேலி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதே மாதிரி படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீன் பண்ணீங்கல்ல, அங்கே எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? அங்கே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸுங்க. அங்கெல்லாம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி படங்களுக்கு எப்போவுமே பெரிய வரவேற்பு இருக்க தான் செய்யும். அங்கே இருக்கிற ஆடியன்ஸுமே இதை மைண்டில் வச்சு தான் வராங்க, அவங்க உலக படங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அங்கே செலக்ட் ஆகுனது எனக்கு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ். ரொம்ப, ஏன்னா லென்ஸ்லேருந்து நான் தலைக்கூத்துலேருந்து நான் கோவாவில் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த ஆசை வந்து இந்த படம் வழியாக நிறைவேறிச்சு. அண்ட் இட் ஸ்க்ரீன்ட் இன் கோவா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்டர் பனோரமா செக்ஷன், அலாங் வித் சேம் ஜியோ பேபியோட காதல் த கோர் மம்முட்டியோட படமும் அதில் அதே செக்ஷனில் ஸ்க்ரீன் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நல்ல வரவேற்பு அங்கேருந்து கிடைச்சது ஆக்சுவலாக. ஓகே சார், ஹோல் மூவி பார்க்கும்போது எல்லா சீன்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பர்டிகுலராக உங்களுக்கு, எனக்கு இந்த சீன் நான் எழுதும் போதும் சரி, இது வந்த விதமும் சரி, எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அப்படின்ன மாதிரி இருந்தால் எது? அது கிளைமேக்ஸ் சீன் தான். கிளைமேக்ஸில் அந்த ஹோல் ட்ராமா ஹவ் இட் பிளேஸ் அவுட் இஸ் ஜஸ்ட் அமேசிங். பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேட் டு ஆக்ட் in their full potential and things like that. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன்னா ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது. பட் நான் சொன்னேன் இல்லையா, இது இட் வில் பி லைக் ஸ்பாய்லர்ஸ் இஃப் ஐ சே அவுட். there is a scene between ரோஹிணி மேம் அண்ட் தீபா. அங்கே ஆடியன்ஸே கிளாப் பண்ணாங்க தீபாக்காக. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் படத்தில். சார், சென்சிட்டிவ் டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ஆஸ் டேரக்டர்ஸ். ஏன்னா கமர்ஷியலி எப்படி போகும், கமர்ஷியலாக நம்ம வந்து எதிர்பார்த்த பட்ஜெட், எதிர்பார்த்த ஒரு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். பட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் வந்து மெயினாக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? லென்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த மூவியாகவும் இருக்கட்டும், காதல் என்பது பொது உடைமை. தெரியலங்க, எனக்கு ஜென்ரலி அரைச்ச மாவு அரைக்க வேணாம்னு நினைப்பேன் நான். அதுவாக இருக்கலாம். இப்போ எதனா டாப்பிக்காக இல்லை கதையாக யோசிக்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்துச்சா, எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர்றதில்லை. எனக்கே புரியாத ஒரு விஷயம் வரும்போது சரி இதை கற்றுக்கலாமே, இல்லாட்டினா இதை தெரிஞ்சுக்கலாமேன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னோட நான் பண்ண படங்கள் எல்லாமே அப்படி தான். ஃப்யூச்சர் அப்படி இருக்குமா எனக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் அப்படி தான் நான் படங்கள் பண்ணியிருக்கேன். அண்டு கமர்ஷியலாக எனக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கமர்ஷியலாக ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இருந்து நிறைய பேர் படம் பண்ணுறாங்க. பண்ண பர்சன்டேஜில் நீங்கள் ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா 20% படம் கூட ஜெயிச்சிருக்காது. இந்த 80% படம் ஃபெயிலியர் தான். அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எதுக்கு அந்த டெம்ப்ளேட் பண்ணணும்? நான் எதனா பண்ணிட்டு போகிறேமே, அதுலேயும் இதே பர்சன்டேஜ் தானே. 20% ஜெயிக்கலாம், இல்லை 80% தோக்கலாம். இட்ஸ் அ சேம் திங் இல்லை.
இட்ஸ் லைக் ஹவ் யூ லுக் அட், நீங்க எப்படி அதை பாக்குறீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. ஓகே. நீங்க என்னைக்காவது உங்களை இமேஜின் பண்ணிருக்கீங்களா சார்? நல்ல ஒரு 4 சாங் வச்சு, குத்து சாங் வச்சுட்டு, அப்புறம் ஒரு Commercially. 200-300 பேரை டான்ஸ் ஆட விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுக்கணும் நான், அந்த மாதிரி நீங்க உங்களை இமேஜின் பண்ணிருக்கீங்களா? ஒரு கமர்ஷியலா பிக்கா ஒரு மூவி பண்ணும் அப்படி. பிக்கா ஒரு மூவி பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். பட் அந்த பிக் அப்படின்றது ஒரு இடத்துல வந்து 1000 பேரை ஃபீல் பண்றது பிக் கிடையாது. அது ரொம்ப அது இட்ஸ் நாட் அ பிக் ஃபிலிம், இட்ஸ் அ crowded ஃபிலிம், யூ கேன் கால் இட். ஓகே. ஒரு கூட்டம் சேர்ந்து 1000 டான்சர்ஸ் டான்ஸ் ஆட வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா நம்ம 1000 டான்சர்ஸை கூட்டு வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து, காஸ்டியூமரை கூட்டு வந்து அவங்களுக்கு காஸ்டியூம் பட்டுன்னு வந்துட்டு crowded film சொல்லிட்டீங்க sir. இல்லை, இட்ஸ் அ crowded ஃபிலிம் இல்லையா? இட் இஸ் நாட் மீனிங்ஃபுல். ஏன் 1000 பேர் டான்ஸ் ஆடணும்? அதுக்கு ஒரு மீனிங். இப்போ நான் ஒரு நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு படம் எடுக்கிறேன்னா, எஸ் ஐ நீட் தட் மச் க்ரௌட். நான் அது பண்ணி ஆகணும். திருவிழா பற்றி நான் படம் எடுக்கிறேன்னா ஐ நீட் தட் க்ரௌட். பட் நான் வந்து ஒரு மெரினா பீச்சில் ஒரு 1000 டான்சர்ஸை வச்சு நான் டெஃபினட்டாக அப்படி எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கிறதா இருந்தால் அந்த படத்தில் அந்த ஒரு நான் மேபி ஒரு என்னோட ஹீரோவோ இல்லாட்டினா என்னோட வில்லனோ இல்லாட்டினா என்னோட வேற எதனா ஒரு கேரக்டர் வந்து ஒரு இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தால், அந்த கதையில் அந்த சுச்சுவேஷன் இருந்தால் நான் அப்படி எடுக்கலாம். பட் எனக்கு பெரிய படம், பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான். அந்த மாதிரி கதைக்களங்கள் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மேபி எஸ். பட் நீங்க சொன்ன மாதிரி 1000 டான்சர்ஸ் வச்சு நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரியே வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஆக்சுவலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு 7 to 8 இயர்ஸ் கிட்ட யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. யூஎஸ்ல எல்லாருமே வந்து போகணும்னு ஒரு கனவு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு. பட் நீங்க அந்த ஜாபை விட்டு மெயினா சினிமா சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலா போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வேற என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஆயிடுச்சு. பேசிக்லி அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா, நான் அங்கே இருக்கும்போதே ஐ ஹேட் அ ஹவுஸ், ஐ ஹேட் அ கார், எவ்ரி திங் ஆல் செட்டில்ட். மை ஒய்ஃப் வாஸ் தேர், ஐ ஹேட் அ கிட். நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், இன் 10 years டவுன் தான் நான் என்னவா இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். மேபி ஐ வில் ஹேவ் அ பிகர் ஹவுஸ், பையன் வளர்ந்துருப்பான். மேபி ஐ வுட் ஹேவ் ஹேட் மோர் மணி. ஓகே, மோர் மணி. அது எனக்கு பெருசாக ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கல. அப்போ தான் நான் அங்கே வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ லவ் ஆக்டிங். 2.5 years அதை நான் படித்தேன். படித்த உடனே ஒரு நாள் இது எல்லாமே ஒரு பைத்தியக்கரத்தனமான ஒரு 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 முடிவு எடுத்தால் தான் இதெல்லாம் முடியும். திடீர்னு ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டேன், கிளம்பலாம், ஆக்டர் ஆகலாம் அப்படின்ட்டு. 2006 எண்டில் we all came back to India. Yeah. First reaction எப்படி இருந்தது உங்க ஃபேமிலிட்ட சொன்னபோது, உங்க வைஃப்ட்ட சொல்லும்போது? அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் இது இமீடியட்டாக சொல்லல, இது மனசுக்குள்ள இருக்கு, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் she also supported me and she came back with me. நீங்க ஜாப் குவிட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட்? நான் ஆக்டரா தான் சுத்திட்டு இருந்தேன். ஃபோட்டோலாம் கொடுத்து நிறைய இடத்துல மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா ஆக்டர்ஸும் பண்ற மாதிரி அதெல்லாமே பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி அவங்களோட வேஸ்ட் பாஸ்கெட்டில் தான் இருக்கும். பட் நான் படங்கள் பண்ணியிருக்கேன். நான் அஜித்தோட என்ன எறிந்தால் படம் அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். அப்போது என்னோட அந்த ப்ராசஸில் எல்லாமே நான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே, கதைகள் எழுதுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பேரலாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் டைரக்டராகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் பி அன் ஆக்டர். I wrote my first story lens to be an actor myself. Okay. But then I didn't want to cast. நான் என்ன கேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் அகெயின் I had to cast myself in one of the roles. அப்படி தான் அது ஆரம்பிச்சது. That happened after 10 years. After 2006ல வந்தேன் இல்லையா, 2015ல I made lens. ஓகே. ஓகே. ஸோ இப்போ உங்களோட அன்னைக்கு நீங்க எடுத்த டெசிஷனுக்காக இப்போ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா சார்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. வெரி ஹாப்பி. ஐ மீன் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, அங்க இருந்தானா நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இல்ல மணி அண்ட் அங்க இருக்கிற இதெல்லாம் Security. நல்லா இருக்கும். Security is a myth. We always feel we are secure. We are never secure. Security is a myth. அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ வெளியே இறங்கி போனான்னா do you think you are secure? No. You can die and fall any moment, right? So செக்யூரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. You should be happy. உங்களுக்கு பிடிச்சது பண்ண முடியணும். அதே மாதிரியே என்னை அறிந்தால் படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது as an actor for you? நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி கோஆர்டினேட்டர்ஸ்லாம் கொடுத்தப்ப ஜெனிஃபர் அப்படின்ற கோஆர்டினேட்டர் அவங்க தான் அதை கூப்பிட்டு ஆடிஷனுக்கு அனுப்பிச்சாங்க. நான் ஒரு ரோல் பண்ணேன். அது கௌதம் மேனன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கேரக்டரும் ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. அது பண்ணேன். ஸோ அதில் செலக்ட் ஆனால் அப்படி தான் எனக்கு அந்த ரோல் கிடைச்சது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணீங்களா ஆக்டராகவே வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம்? ஆமாம். நான் அந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் நினச்சேன். பட் அதுக்குள்ளே லென்ஸ்
ஷூட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லென்ஸ் ஷூட்டிங் நான் மூணாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா லென்ஸை முடிக்கணும், அதை ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம், ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு 2 years அப்படி போச்சு. அப்போ நடிக்க முடியல. அப்புறம் யாரும் கூப்பிடவும் இல்லை. அதுக்கப்புறம் உரிமை அதுக்கு முன்னாடியே நடிச்சேன் நான். உரிமை தென் அதுக்கப்புறம் நடிச்சது வஞ்சகர உலகம் அப்படின்ற தமிழ் படம். ஸோ ஆக்டராகவும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ டேரக்டரா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இறங்கிட்டீங்க. பட் வாட் இஸ் யோர் கம்ஃபர்ட் ஜோன்? ஆக்டரா இருக்க பிடிச்சிருக்கா இல்லை டேரக்டரா இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்டிங் தாங்க. பட் டைரக்டரா ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு ஹை இருக்குல்ல, அது வந்து வேற எந்த இதுலையும் கிடைக்காது. இந்த ரைட்டிங் வந்து ஒரு ஹை, அதுக்கப்புறமா இந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் த ஹோல் ப்ராசஸ் இஸ் ஸோ கிரியேட்டிவ்லி ஃபுல்ஃபில்லிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங். ஆக்டிங் எப்படின்னா அந்த மொமெண்ட்ல மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும், அதுக்கப்புறமா இருக்காது. பட் திஸ் இஸ் அ ஹோல் ப்ராசஸ் அண்ட் வேறு ஆக்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம். தட்ஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் திங். பட் பேஷன் உள்ள ஹார்ட்டுக்குள்ள அதுக்காக நான் விட்டு வந்தேன். ஐ லவ் ஆக்டிங். ஓகே. இப்போ உங்களுக்கு எந்தாவது பெரிய டைரக்டர் இல்லை ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து உங்களை காஸ்ட் பண்ணாங்கன்னா யூ வில் ஆக்ட் ஆர் நோ நவ் ஐம் டைரக்டிங் அப்படின்னு இல்லை, சொல்லுவீங்களா? டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஐயோ. ஓகே, தென் நோட் இட் டவுன். யா, சூப்பர். அதே மாதிரி இப்போ ஓடிடி தான் வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சின்ஸ் கோவிட் வந்து ஓடிடி வந்து ரொம்பவே காமன் ஆயிடுச்சு நம்ம சவுத் இந்தியாவில். நார்த்ல வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனாக இருந்தது. நீங்க ஆக்சுவலா வாட் வுட் யூ ப்ரிஃபர்? ஓடிடி வந்து ஒரு வரமா பாக்குறீங்களா இல்லை சாபமா பாக்குறீங்களா, இல்லை தேட்டர் தான்ப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்டரா இருக்கீங்களா? இல்லை, நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் பெருசாக தேட்டர் போகிறதில்ல, பெருசாக போகிறதில்ல. மோஸ்ட்லி ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வாட்சிங் இன் ஓடிடி. ஒரு டைமில் அது வந்த டைமில் எனக்கு வந்து அது ரொம்ப லென்ஸ் எஸ்பெஷலி வந்த டைமில், அந்த டைமில் எனக்கு அது ரொம்ப அட்வான்டேஜஸாக இருந்தது. பட் இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் இதே தியேட்டர் இதில் போய் அவங்களும் வந்து பெரிய ஸ்டார் கேஸ்ட்டு படம் நல்லா ஓடினா மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்தியாவில் இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி பேரலாக இண்டிபெண்டான ஃபிலிம்ஸ்க்கு அகெயின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆனால் ஒரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து தியேட்டரில் ஒரு க்ரௌடு கூட உட்காந்து பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் அ ஃபிலிம் இன் தியேட்டர் இஸ் ரியலி அமேசிங். அது வந்து கட்டாயமாக உங்களுக்கு டிவியில் கிடைக்காது. ஏன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். தியேட்டர் அப்படி கிடையாது, ஃபுல் இருட்டு, எல்லாரும் ஒரே மைண்டில் உட்காந்து ஒரே இதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோமா. அங்கே நடக்கிற மேஜிக், அங்கே நடக்கிற அந்த கலெக்டிவ் மேஜிக் வந்து டெஃபினட்டாக இட் won't happen. அண்ட் காதல் என்பது பொது உடைமை படம் வந்து ஏன் ஆடியன்ஸ் தியேட்டர்ல போய் பார்க்கணும், பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? அது நான் சொன்னது தாங்க, வீட்டில் நீங்கள் மொபைல்லையோ டிவிலையோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த படம். இது ஃபுல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுன்றதுக்காக அதோட கலரில் இருந்து அதோட சினிமோட்டோகிராஃபியிலிருந்து எல்லாமே பார்த்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆடியன்ஸோட அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் தனியாக பார்க்குறது வேற, மற்றவங்க கூட உட்காந்து அங்கே ஒரு விஷயம் நடக்குது, உங்களோட பிலீஃப், உங்களோட நம்பிக்கை எல்லாமே அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து மற்றவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ரியாக்ஷன் வேறையாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்க கூட உட்காந்து பார்க்கும்போது. தனியாக உட்கும்போது அது கிடையாது. நீங்கள் அதை திட்டலாம், அதை பார்த்து சிரிக்கலாம், அழுவலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சினிமா தியேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் சார், இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கான்வர்சேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எதனால வந்துட்டு நீங்கள் அதை அந்த அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன், ஒரு விஷயத்த நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எதனால சார்? ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ட்ரபிள் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அது போய் ஓப்பனாக நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம கேட்குறதுக்கு யாருன்னா ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? ஆமாம் சார். ஸோ அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி வித் அ கான்வர்சேஷன். 2 பேர் பேசினா மட்டும்தான் அது நடக்கும். அப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க கிட்ட ரொம்ப ஓப்பனாக இல்லாட்டினா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க என்ன வேணால் வந்து பேசலாம், என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணலான்ற ஒரு ஹெல்த்தியான கல்ச்சரை டெவலப் பண்ணிட்டா பசங்க ஜென்ரலி ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே. அண்ட் அந்த ஒரு ப்ராசஸில் அவங்களோட பிரச்சனைகள் அதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸில் ரோஹினி மேம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் பசங்கிட்ட கேட்கணும் ஆஸ் அ பேரண்ட், நான் பக்கத்தில் இருக்கும்போது நீ என்ன ஃபீல் பண்ணுற, சந்தோஷமாக இருக்கியா, இல்லை உனக்கு பயமாக இருக்கா, இல்லை ஒரு வேற என்ன ஃபீல் பண்ணுற, டிஸ்டன்ஸில் இருக்கு. அது வந்து எல்லா பேரண்ட்ஸும் பசங்கிட்ட கேட்கணுமா. ஓகே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு if the kid says that when you are around I feel secure, I am happy, அப்படின்னா yes you are in a good place. அப்படி இல்லைன்னா you have to work on your parenting and make sure that the kid feels good, safe and happy around you so that the kid shares with you everything.
கரெக்ட். ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் வீட்டில் நடந்தால் மாற்றம் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ ரெக்கக்னிஷனும் வீட்டில் இருந்தால் இப்போ பசங்களுக்கு நீங்கள் என்னதான் அச்சீவ் பண்ணாலும் எங்கள் அப்பாவோ அம்மாவோ என்னோட படமோ இல்லை என்னோட ஒர்க்கோ பார்த்து நல்லா இருக்கடான்னா அது ஒரு வேற ஒரு இதுதான். ஊரே பாராட்டுது எங்கள் அப்பா என்னத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா அது எப்பவுமே உள்ள நீங்கள் நோ மேட்டர் ஈவன் யூ கெட் அன் ஆஸ்கர் அவார்ட் தட்ஸ் நத்திங். பட் யூனோ when your dad or mom or someone close to you says you have done something good. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க சார். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட் தெரியலங்க. இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு யாருன்னா ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணுங்கன்னு வந்தால் சந்தோஷப்படுவேன். ஓகே. ஏதோ ஒரு ஆக்டர் ஜேபி ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிறைய கதைகள் இருக்கு, நிறைய படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம் சார். அண்ட் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி அதான், நான் யூஎஸ்லேருந்து வரும்போது என்னோட ஒய்ஃப் ஷீ ஜாயின் மீ அண்ட் சப்போர்ட்டட் மீ த்ரூ அவுட். பையன் அங்கே பிறந்த அவன் இஸ் அ யூஎஸ் சிட்டிசன் ஆக்சுவலி இஸ் ஸ்டடிங் ஹியர். ஹாப்பி. சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் கான்வர்சேஷன் வீட்லேயும் நாங்கள் யூனோ ட்ரை பண்ணுறோம். அண்ட் அவங்களுக்கு நான் தேங்க் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நீங்கள் சொன்ன இந்த லக்ஸுரி, இந்த பணம், இந்த ஒரு கம்ஃபர்ட் எல்லாமே அவங்க யூஎஸில் அனுபவிச்சிருக்கலாம். சொன்ன மாதிரி BMW காரில் போயிருக்கலாம், இல்லை 5 bedroom வீட்டில் இருந்திருக்கலாம். அது எனக்காக அதை விட்டு கொடுத்து அவங்க இங்கே என் கூட இருக்காங்க. தேர் ஆல்சோ ஹாப்பி இன் தேர் ஓன் வே ஐ கெஸ். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப பொறுமையாக அண்ட் லைவ்லியாக பதில் சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you. தேங்க்யூ.